Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.2ல 5th சம் வந்து பார்க்க வரோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாலினாமியல்ஸ் வந்து பாலினாமியல்ஸுக்கு பக்கத்துலேயே எக்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியலாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எக்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்க பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஜீரோ கிடைக்குதாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் சொல்யூஷன் அடிக்கிறேன். மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் இப்போ பார்ப்போம். பி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 1 கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்மளை 1/2 சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா பி ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/2 - 1. 2வும் 2வும் கேன்சல். அப்படின்னா மீதி 1 - 1. 1 - 1ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ - 1. அடுத்தது நான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 1³ - 1. 1 க்யூப் பண்ணால் எனக்கு 1 தான் வரும். நான் 1 - 1ஓட வேல்யூ 0. அப்படின்னா இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷனில் x இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் p ஆஃப் 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸோட வேல்யூ -b/a அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். நான் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அதில் எக்ஸுக்கு பதிலாக நான் -b/a சப்ஸ்டியூட் பண்ணேன்னா a இன்ட்டு -b/a ப்ளஸ் பி. ஏவும் கேன்சல். அப்படின்னா -b ப்ளஸ் பி அதோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a is the zeros of polynomial. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p of x is equal to x plus 3 into x minus 4. அதில் எக்ஸோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து p of x எழுதிக்கிறேன். x plus 3 into x minus 4. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 4 + 3 இன்ட்டு 4 - 4. அப்படின்னா 4 + 3 வந்து 7. 4 - 4 வந்து 0. 0 × 7 0 தான் கிடைக்கும். அப்படின்னா 4ங்கிறது எனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அடுத்தது நான் திருப்பியும் பி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x + 3 இன்ட்டு x - 4. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் அடுத்து -3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் பி ஆஃப் -3 இஸ் ஈக்குவல் டு -3 + 3 இன்ட்டு -3 - 4. -3 + 3ஓட வேல்யூ 0. -3 - 7 -4ஓட வேல்யூ -7. இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு 0 கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 இஸ் ஆல்சோ தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு 2 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இருக்கும். அடுத்தது சிக்ஸ்த்து சம் வந்து புக்லேயே வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கிற கிராஃபில் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எவ்வளோ இருக்க கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஈக்குவேஷனாக கொடுக்காம அந்த இதுலேருந்து நம்ம எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இந்த இதில் பார்க்கணும். எக்ஸ் ஆக்சிஸை வந்து இந்த பாலினாமியல் வந்து கிராஃபில் வந்து எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1 வாட்டி 2 வாட்டி. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு எத்தனைன்னு பார்த்தோம்னா 2 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிற கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 1 2 3 வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து எத்தனையாக இருக்கும்னா 3ஆக இருக்கும். அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்க கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் எதுவுமே இன்டர்செக்ட் ஆகலை, ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 0வாக தான் இருக்கும். அதுக்கு எந்த வேல்யூமே இருந்திருக்காது. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் 1 வாட்டி மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1ஆக இருந்திருக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன்லேயே அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸில் 1 வாட்டி மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து
1ன்னு கிடச்சிருக்கும். இந்த இதில் வந்து ஒய் ஆக்சிஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ண வேணாம். எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை வாட்டி இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து இந்த கிராஃபில் வந்து கிராஃபில் வந்து இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.